எங்கிறானா நானா எல்லாத்துக்கும் தேடிட்டான் ஆளே காணா. குமரேசா நம்ம அவளை கேட்டு அவன் சொல்லல. பாயிண்ட் 1 நம்மள அடிச்சுட்டு வெளியே போய்க்கிறான். அவ்வளவு பெரிய விஷயம் அவட்ட இருக்குதான். ஆனா அவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியல. அதான் கடுப்பா இருக்கு. நாதேரி கட்சியானா கழுத்து மேலே நான் வைப்பேன்டா. சரியா இவன் என்ன பண்ணிருப்பானுங்க? என்ன பண்ணிருப்பானுங்களா? சரிவா அது ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோக்கிட்ட கேட்கலாம். ஆட்டோ கொஞ்சம் நிறுத்துப்பா. உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே. எங்கேயோ பாத்துக்கிறியா? நான் இந்த தொகுதி எம்எல்ஏ இவர் எம்பி கேட்கிற பாரு கேள்வியா. நேற்று நைட் தலையை கூட வந்தா. ஓ ஆமா ஆமா மறந்தே போயிட்டான் பேரு. காசு கூட தரலப்பா இருந்தாலு. அவன் எங்க தருமா பூன்னு முடிச்சு முடிஞ்சியா? சரி அவன் எங்கன்னா பாத்தியா? ஏன் எங்க போயிட்டான் அவன்? அவன் எங்க போனான்னு தெரியல. அவனதான் தேடி நிற்கிறான். நீ வரவையில எங்கன்னா பாத்தியா? நான் அவனை பாக்கலப்பா. சரி எங்களை கூட்டின்னு போய் அவன் எங்க இருக்கான்னு தேடலாம். அட நேத்து கூட்டிட்டு வந்த சவாரி காசே தரல. இந்த சவாரி யாரு காசு கொடுக்குறது? அட அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நாங்க தரம்பா. வண்டி எடுப்பா. நோ ஏமாத்திர மாட்டீங்களே. ஏமாத்துறது எங்க வம்சத்திலே கிடையாது. நீ போ. சரி இப்ப எங்கதான் போனோம்? அவன் எங்க இருக்கிற நாங்க போயம்பா. ஏன்பா தோலை குதுற நீ? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆஹா இது வேலைக்கு ஆகாது. ஏமா ஏமா என்ன இறங்கிட்டீங்க? சொம்ப தொந்தோன்னு கேள்வி இருந்தாக்கா நான் கேட்க மாட்டேன். வா வண்டியில ஏறு. வாயை மூடி வண்டி ஓட்டணும். நான் கேட்க மாட்டேன். வாப்பா. அண்ணா அண்ணா நீ எங்க அண்ணா? உன்னை விட்டா எங்களுக்கு யாரு அண்ணா? மச்சான் மச்சான் என்னோட மச்சான் இன்னும் இட்டா எனக்கு யாரும் மச்சான். என்ன கட்டி போட்டுக்கிறீங்க? எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சுக்கிறீங்க. உன்னை கட்டி போட என்ன பண்ணுவாங்க? என் மச்சான் வர வரைக்கும் விட மாட்டேனா. முரேசா எனக்கு யோசனை தோணுது. பண்ணலாமா? என்ன யோசனை? மாடசாமிக்கு பதிலு வேற யாருன்னா மச்சன் ஆகிட பிரச்சனை இல்லைல்ல. முச்சாமியா என்ன கோபத்தை கலப்பத கம்முன்னு இருந்துரு. எனக்கு பசிக்கிறா. ஏதாவது சோறு கீடு வாங்கி கொடுங்கடா. அதான் எங்க அண்ணன் பையன் என் பையனை போய்க்கிறான்ல வட்டு இரு. இருக்கிற காசெல்லாம் செலவாகி போகுது. இந்த நாதர் வேற எங்க போயிருந்து தெரியலையே. யோ அவன் எங்கேயாவது போட்டியா? என்ன அவுத்து விடுங்க. நான் நயா பண்ண அவுத்து விட மாட்டேன்டா. அவுத்து விட மாட்டேன். என் மச்சம் வந்தாதான் உன்னை விடுவேன். ஆமாம்மா சொன்னானா இல்லையா அவன்? வாயே தர மாட்டான் மச்சான். அப்பப்போ பசிக்குது வாயை தரலாம். என்னப்பா இது ஒரே ஒரு பொட்டல மாதிரி இருக்குதா? குத்த 150 ரூபாய்க்கு இதான் வரேன்னு சொல்லிட்டாங்க. டேய் அது வந்து என்கிட்ட குத்துருங்கடா. பசி எடுக்குதுடா. ஃபுல்லாக உனக்கே குத்துறாங்க. இரு கொஞ்சம் தான் தருவான். பிரியாணியா? பிரியாணியா? ஆமாமாம்மா பிரியாணி. இந்தாவா இந்தாத்தா. டேய் நானே நீங்க மட்டும் துண்டுங்க. எனக்குடா டேய் நான் அலையடா. இதுதான் லாஸ்ட்ல தர மீந்தாக்கா. மீந்து சோறு தூணு வைக்கிறாங்களே பாருங்க. ஐயா இது கண்ணு பார்த்தா நம்மளுக்கு வயிறு வலிக்கும்பா. கொஞ்சம் மூடி விட்டுரு. தோறா நல்லா இருக்குதா? அவ்வளவுதான் உனக்கு. டேய் என்னோட பீஸ் நீ மட்டும் மூங்கிற. எனக்கு ஒரு வாய் கூறா. வேணா இந்த வாய் சும்மா இருக்குது. எடுத்துக்கோ போட. மச்சான் என்ன பீஸ் நீ துண்ணுறா? மாமா அதான் குத்துட்டேன் மாமா. ஏன் மாமா அழியிற? அது அப்படித்தான் அழியா. எனக்கு கொஞ்சம் கொடு. என்ன இதெல்லாம் கையில வச்சு நீ துண்ணு. துண்ணாடி அதை போய் கேட்டு நடக்கிறா மச்சான். ரவ கூட ஐயா கொஞ்சம் சாப்பிட விடுறீங்களா நீங்க? ஐயோ குதிரமுக்கா பாடா. உன்னால நான் பாடி பாடுறேங்க. அவனை எப்போ கண்ணு முழிப்பானே தெரியலையா? எப்படியாவது இவங்கிட்ட இருக்கிற 20,000 நகை ஏற்றி ஒரு KTM பைக் வாங்கி ஊர் ஃபுல்லா சுத்தணும். இந்த மூதேவி எழ மாட்டானே. என்னடா அந்த ட்ரம்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறா? ஐயோ எங்க அம்மா கஷ்டம் வந்துச்சு. அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த ட்ரம்ல துணி ஊற வச்சுக்கிறேன். துணி ஊற வச்சுக்கிறியா? என்னடா எப்பவுமே இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன். துணி ஊற வச்சுக்கிற கட்டை. என்ன ட்ரம்ல? வேணாமாமா. கட்டை பாவி கொலை பண்ணிட்டியா? கொலைலாம் இல்லம்மா, இது வேற விஷயம். அவனுக்கு புரியாது. கம்முன்னு போயேன். டேய் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுதுடா. இதெல்லாம் வேணாம்டா. அம்மா நான் ஒன்னும் பண்ணலம்மா. அது நல்ல விஷயம். போயாமா நீ? எது நல்ல விஷயம்? ஒருத்தர் ட்ரம்முக்குள்ள இருக்கா அது நல்ல விஷயமா? போலீஸ் வந்தா என்ன பண்ணுவ நீ?
உனக்கு விஷயமே தெரியாது, இவங்கிட்ட 20,000 நகை இருக்குது தெரியுமா? 20,000மா? ஆமாமா, இவன் 20,000 நகை எங்க இருந்து தேடி வந்துக்கிறான். அதை எங்கேயோ ஒழிச்சு வச்சுக்கிறான். இவன் மட்டும் கண்ணு முடிச்சான்னு வச்சுக்கேன், அது எங்க இருக்குது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன அம்மா இப்படி ரகசியமா பேசுறீங்க? என்ன கதை? ஐயோ, இந்த ஆள் தோன்றன்னு கேட்டிருப்பானே. ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா பேசிட்டு இருக்கேன் என் பையன்கிட்ட. சும்மா பேசுறதுக்கு என்னமா இருக்கு? சரி, அந்த கொஞ்சம் ட்ரம்ம கொடு, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா தாத்தா அதெல்லாம் தர முடியாது, நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. என்னடா என் வீட்டு ட்ரம் கேட்டாக்கா நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி தனாட்டா பேசுறேன். அந்த ஆள் தான் மாதிரி. ஆமாண்டா. தாத்தா தாத்தா எனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் ஊற வச்சுக்கிறேன் தாத்தா, நாளைக்கு குத்துறேன் தாத்தா. ஊற வச்சுக்கிறியா? நம்புற மாதிரியே தெரியல. டேய், எனக்கு வேலை இருக்குடா, ட்ரம்ம கொடுறா. மாமா பையன் தான் அவளை கேக்குறான்ல. என்னத்த பையன் கேட்கறானோ என்னம்மா நீ? சரி, நாளைக்கு காலையில் சேர்ந்து கொடுத்துருங்க. சரி மாமா, நீ போயிட்டு மாமா, நாளைக்கு நான் கண்டிப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன். சரி. என்ன அது சத்தம்? ஒண்ணு தாத்தா, துணி அழுத்தின்னுக்கிறேன். நல்லா காலை வச்சு அழுதுப்பா, அப்பதான் அதுக்கு போவோம். சரி தாத்தா, நல்லா அழுத்துறேன் காலை வச்சியா. உனக்கு அழுத்து தெரியாது, இரு நான் வந்து அழுத்தி விடுறேன். ஐயா நானே அழுத்திருக்கேன் தாத்தா, நீ போ, உனக்கு நேரத்துக்கு சிரமமா. ஆமாம்மா, நீ போங்க, அவன் பார்த்துப்பான். அந்த மாதிரி எகிரி குதி, அப்பதான் நல்லா அழுக்கு போவோம். அம்மா உணவகம். போறான் பாருங்க முன்னால. திரும்ப உள்ள உட்கார. போற அடிக்காதரா, செத்து கிட்டு தொலை போறான். அட கம்முமா, போனா போனா திட்டு பையன் என்ன பண்றது? அவன் போனா போட்டோம், 20,000 நகை. அதுவும் கரெக்டு தான். ஏய் எழு எழு. எங்கடா 20,000 நகை எங்க வச்சுக்கிற? 20,000மா? 20,000 எல்லாம் தெரியும்டா, தெரியாத நினைச்சுக்கிறியா? ஒழுங்கா சொல்ற, இல்ல கடாயில வேலை வச்சிருவேன். என்னடா இப்படி கத்துறான்? இப்ப என்ன பண்றது? அம்மா இவனை இந்த இடத்துல வச்சிருந்தா வேலைக்கு ஆகுது, வேற இடத்துக்கு பார்சல் பண்ணிடலான்ற. என்ன சொல்ற? சண்டை கரெக்டு. தூக்கு 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 வரமா தூக்கு. நம்மளும் 10 கிலோமீட்டருக்கு மேல சுத்தியாச்சு, எங்க தேடி காண மேடம் வந்தால. என்னப்பா பண்றது? எங்கன்னா கச்சிருவான் போனி. காசை கண்டிப்பா குத்துருவீங்கல்ல? காசு வச்சுனாங்கன்னா எல்ஐசி பில்டிங்க கட்ட போறான், போனா குத்துருவான். சரி, என்னத்துக்கு தான் அவனை தேடுறீங்க? என்ன குரசா சொல்லிடாமா? ஏன் அதெல்லாம் சொல்லி கிடக்குற? சொல்லுங்கண்ணா, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அவன் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை அபேஸ் பண்ணிக்கிறான்பா, அதான் தேடிக்கிற மழை போட்டி. 10 லட்சமா? ஆமாயா, ஏன் வண்டி நிறுத்திட்டா? 10 லட்சமா? உண்மையாவா? உண்மைதான்பா, நாங்க என்ன பொய்யாப்பா சொல்ல போறோம்? கண்டுபிடிச்சிருவோம்னா கண்டுபிடிச்சிருவோம். நீங்க வேணா ஒண்ணுக்கு போறதா போயிட்டு வந்துருங்க. இனிமே அவனை தீவிரமா தேட போறோம். சபாஸ், இப்படித்தான் ஒரு காரியத்துல இறங்கணும்னா முழுமையா இருக்கணும். சரி, நீங்க போங்க டக்குன்னு, அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். உமரதா இறங்க ஒண்ணு கொண்டு. எடுத்துன்னு போயிட்டான். எல்லாம் உன்னால தானே? நான் என்னடா பண்ண? 10 லட்சம் ரூபாய் நேரத்துக்கு சொன்னேன், இப்ப போய் அவனை தேடி அவன் கண்டுபிடிச்சிருவான். ஐயோ, அதை வேற சொல்லி தொலைச்சிட்டுனா. சரி, இப்ப என்னடா பண்றது? இப்போ ஒன்னே பண்ண முடியாது, அவனும் போயிட்டான். வா, இந்த பக்கம் எதனா தேடி கண்டுபிடிப்போம். ஒரு நிமிஷம் பாக்குறவங்க எல்லாரும் லைக்க கமெண்ட்ஸ் பண்ணிருங்க. லைக்க கமெண்ட்ஸ் பண்ணிட்டா போதுமா? பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 போட்டுக்கிறோம். இது பாகம் 4. இந்த 3 பாகத்தை பார்த்தா தான் 4வது பாகம் புரியும். மறக்காம 4வது பாகமா பார்த்துட்டு 5வது பாகமா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு 100 பாகம் எடுத்து போகலான்னு பாக்குறோம். பாக்கலாம் எப்படி இருக்குதுன்னு. எப்படி இருந்தாலும் லைக் கமெண்ட்ஸ் பண்ணிருங்கப்பா. இப்படியே பேசுனதா எப்படியா? கடற்கரை நான் எங்க போய் பார்க்கலாம்.